வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்க போறோம்னா டாடா ஐபிஎல் 2025 பாயிண்ட்ஸ் டேபிள் 1st ஏப்ரல் 2025 அன்னைக்கு ஒரு அணியும் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி எண் 12 முடிஞ்சிருக்கு 1st ஏப்ரல் அன்னைக்கு. அந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸும் கேகேஆரும் போட்டியிட்டாங்க. அதில் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஒரு 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 2 போட்டி விளையாடி 2 வெற்றி பெற்றிருக்காங்க. இரண்டாவது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 2 போட்டி விளையாடி 2 வெற்றி பெற்றிருக்காங்க. அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து 2 போட்டி விளையாடி 1 வெற்றி 1 தோல்வி 2 புள்ளிகளோட 3வது இடத்துல இருக்காங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் இருக்காங்க 4வது இடத்துல 2 போட்டிகள் விளையாடி 1 வெற்றி 1 தோல்வி 2 புள்ளிகள். 5வது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து 1 போட்டி தான் விளையாடி இருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட 2வது போட்டி விளையாட போகிறாங்க. ஸோ 1 போட்டி விளையாடி அதில் வெற்றி பெற்று இருக்காங்க. ஸோ அதன் மூலம் 2 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. 6வது இடத்துல நேற்று பெற்ற வெற்றியின் மூலம் 10வது இடத்துலேருந்து அப்படியே ஒரே ஜம்ப் பண்ணி 6வது இடத்துக்கு வந்துட்டாங்க மும்பை இந்தியன்ஸு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், அந்த 10வது 9வது இடத்துக்கு வந்து கடுமையான போட்டி நிலவுது. ஸோ அணிகள் வந்து அந்த இடத்த வந்து விட மாட்டான்றாங்க. இன்கேஸ் யாருன்னா அங்கேருந்து வந்தாங்கன்னா டமால்னு போய் அதை ஃபில் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு. ஸோ 6வது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் 3 போட்டிகள் விளையாடி 1 வெற்றி 2 தோல்வி 2 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. நம்ம வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அந்த 7 வந்து போனால் வராதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் 3 போட்டிகள் விளையாடி 1 வெற்றி 2 தோல்வி, ஸோ 2 புள்ளிகள் மட்டும் பெற்றிருக்கோம். 8வது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 3 போட்டிகள் விளையாடி 1 வெற்றி 2 தோல்வி 2 புள்ளிகள் பெற்றிருக்கோம். அதுக்கடுத்து 9வது இடத்துல பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் 3 போட்டியில் விளையாடி 1 வெற்றி 2 தோல்விகள் 2 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. 10வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டா நைட் ரைடர்ஸ், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 3 போட்டிகள் விளையாடி 1 வெற்றி 2 தோல்வி 2 புள்ளிகள் மட்டும் பெற்றிருக்காங்க. ஸோ இதுதான் பாயிண்ட்ஸ் டேபிளில் இருக்குது. நிச்சயமாக இது வந்து தொடக்க ஆட்டங்கள் தான். இன்னும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தோம்னா ஒரே ஒரு போட்டி தான் விளையாடி இருக்காங்க. சில அணிகள் 3 போட்டிகள் விளையாடி இருக்காங்க. நிறைய அணிகள் வந்து 2 போட்டிகள் தான் விளையாடி இருக்காங்க. அதால் இன்னும் நம்ம வந்து தொடக்க கட்டத்தில் தான் இருக்கோம் இந்த தொடரில். ஸோ புள்ளிப்பட்டியலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அது எல்லாமே வந்து ஒரு போட்டியும் வந்து ரொம்ப முக்கியமான போட்டியாக நடக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 12வது போட்டியோட ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு அற்புதமான தொடக்கத்தை கொடுத்தாங்க நேற்று. நிச்சயமாக அவங்களோட பவுலிங் வந்து ஒரு ஃபினாமினலாக இருந்தது. ஸோ அற்புதமான ஒரு பந்து வீச்சு. அவர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். அஸ்வின் குமார் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவர் பந்து வீசி 4 விக்கெட்டுகளை எடுத்தார். 24 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து அற்புதமான பந்து வீச்சு. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து கேகேஆர் வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ண விடவே இல்லை. ரொம்ப கண்ட்ரோல்டாக கண்டெய்ன்டாக போட்டாங்க. ஆப்வியஸ்லி மும்பை இந்தியன்ஸோட ஹோம் கிரவுண்டுன்றதால அவங்களோட வைப்ரண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணாங்க. தொடர்ந்து விளையாண்ட மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12.5 ஓவர்களில் 121 ரன்கள் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இருந்திருந்தாங்க. ஸோ ரிக்கெட்டன் வந்து பார்த்திங்கன்னா 62 ரன்கள் எடுத்திருக்காரு, நாட் அவுட்டில் இருந்தார். அதுக்கடுத்து சூரியகுமார் யாதவ் 27 ரன்கள், நாட் அவுட், 9 பந்துகள், 300 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸோ மொத்தத்தில் 12.5 ஓவரில் மொத்த வேலை முடிச்சு அனுப்பி விட்டாங்க. ஸோ அற்புதமான ஒரு வெற்றி மும்பை இந்தியன்ஸுக்கு. இங்கேருந்து அவங்களோட மூமெண்டம் கண்டினியூ பண்ணுறதுக்காக அவங்க முயற்சிப்பாங்க. கேகேஆர் நிச்சயமாக இங்கேருந்து விடுபட்டு மேலே வரணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. இன்றைக்கி உள்ள போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள போட்டி அதாவது 1st ஏப்ரல் 2025 இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜியும் பஞ்சாப் கிங்ஸும் லக்னோவில் விளையாடுறாங்க. இது வந்து எல்எஸ்ஜியோட ஹோம் கிரவுண்டு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரிஷப் பந்த் வந்த உடனே அந்த போட்டி மொதல் போட்டி தோற்றிருந்தாங்க. 2வது போட்டியில் ரிஷப் பந்த் வந்தார். அவங்க வந்து ஒரு வெற்றிக்கான கணக்கை தொடங்கியிருக்காங்க.
நிச்சயமாக அவங்க மொமெண்டம் தொடங்குவாங்க. அதே போல் பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி விளையாண்டாங்க, அதில் வெற்றி பெற்றிருந்தாங்க இருக்காங்க. ஸோ இந்த 13வது போட்டியில் அவங்களோட 2வது போட்டி மற்றும் எல்எஸ்ஜியோட 3வது போட்டி. ஸோ இதில் வந்து யார் வெற்றி பெற போகிறா அப்படின்றது வந்து ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்குது. நிச்சயமாக இதில் வெற்றி பெறக்கூடிய அணி ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மேட்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் விளையாடி இருக்காங்க. ஸோ அதால் அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு டீம் ஓவர்வியூ பார்த்துடலாம். மேபி ப்ராபபிள் 11 யார் இருப்பாங்க அப்படின்றத நம்ம கணிக்கலாம். பந்த் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் மார்க்ரம் இருக்கார், பூரன். ஸோ இது வந்து எல்எஸ்ஜி டீம். ஐஸ் பாண்டை, டேவிட் மில்லர் எல்லாம் அடித்து தும்சம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அப்துல் சமத், ஷர்துல் தாக்கூர், ரவி பிஷ்னாய், அவேஷ் கான், பிரின்ஸ் யாதவ், மிச்சல் மார்ஷ், சித்தார்த், ஆரியன் ஜூலை, அப்புறம் ஹகரங்கா, ஆகாஷ் தீப், இவங்க எல்லாருமே இருக்காங்க எல்எஸ்ஜியில். பிபிகேஎஸில் பார்த்தீங்கன்னா பிரபேஷ் ராம் விக்கெட் கீப்பர், ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு அற்புதமான ஆட்டத்தை விளையாடினார், அவர் வந்து கேப்டனாக இருக்கார். ஆர்யா, மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஷ், யான்சன் இருக்கார். அதே போல் அர்ஷதீப் சிங் நம்ம வந்து மறக்கவே முடியாது T20யில் அவர் பண்ணது. ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான அணி, பிளேயர்ஸை கொண்ட ஒரு அணியை தான் வச்சுருக்காங்க. இரண்டு அணிகளுமே ரொம்ப ஹை சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் கிடையாது. அகெயின் அந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் சூப்பர் ஸ்டார்ஸ் இல்லை, இந்த மாதிரி பெரிய ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நாமினல் டீம், பட் வெரி குட் ஸ்ட்ராங் டீமை வச்சுருக்காங்க. ரெண்டு அணிகளுமே ஈக்குவல் வெயிட் தான் ரெண்டு டீமுக்குமே. நிச்சயமாக இந்த இடத்துல இருந்து அவங்களோட வெற்றியில் தொடர்றதுக்கு தான் இரண்டு அணிகளையுமே முயற்சிப்பாங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல கிரிக்கெட் விருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி போட்டி முடிஞ்சதும் நம்ம நாளைக்கு வந்து இதனோட ஹைலைட்ஸ், இதனோட பாயிண்ட்ஸ் டேபிளில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலியை கண்டதற்கு நன்றி. வணக்கம்.